இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்னும் 2-3 நாட்களில் அதிமுகவோடு கூட்டணியில் இணைய சில கட்சிகள் வருவார்கள் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவிலிருந்து பலர் பிரிந்து செல்கிறார்கள், அதிமுகவில் பலர் வந்து சேர்கிறார்கள் என தெரிவித்தார். தற்போது பாமக வந்தது போல இன்னும் சில கட்சிகள் வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இவர் என்ன கொடுக்கிறாரு? 4 வருஷம் கொடுக்கல, இப்ப தேர்தல் வரப்போது 50 நாள்ல இப்ப கொடுக்கிறாரு காலேஜ் பசங்களுக்கு, அது 3வது வருஷம் படிக்கிற பையனுக்கு. ஏன்னா அவனுக்கு தான் ஓட்டு போடுற உரிமை. உன் லேப்டாப் அங்க ஓட்டு போட்டுவோனா அவனுக்கு தெரியாதா? போன வருஷம் கொடுத்தியா? அதுக்கு முந்தைய வருஷம் கொடுத்தியா? அதுக்கு முந்தைய வருஷம் கொடுத்தியா? இப்ப எங்கிருந்து வந்தது இந்த பணம் உனக்கு? இப்ப எங்கிருந்து வந்தது இந்த திமுக ஆட்சி? ஏமாந்துறாதீங்க. புது புது திட்டத்தை ஏமாற்றத்துக்கு வருவாங்க. ஏமாந்தாதீங்க தாய்மார்களே. உங்களுக்கு வீடு என்ன சொல்லியிருக்காரு இப்ப எடப்பாடியாரு? உங்க ஊர்ல வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இடத்தை வாங்கி அந்த இடத்துல உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து வீடு கட்டி கொடுக்கப்படும். நகரத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நகரத்தில் இருக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு இடம் வாங்கி அடுக்குமாடி வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். சொன்னா செய்யற கட்சி அண்ணா திமுக. இது திமுக இல்ல, பித்தலாட்டம் கிடையாது. அது மட்டும் இல்ல, பொதுவா ஆதிதிராவிடர் இதுல ஒரு வீடு கொடுத்துட்டாங்க, இன்னொரு வீடு தரமாட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு கொடுத்தா அவ்வளவுதான். அந்த குடும்பத்துல நீ 4 பேர் இருந்தாலும் அந்த 4 வந்து ஒரே ரூம்ல தான் இருக்கணும். வீடு கிடையாது. உங்களுக்கு 3 பிள்ளை இருக்குன்னா அந்த 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் எங்க இருப்பான்? அவன் எங்க வாடகை வீட்டுல போய் எங்கேதான் இருக்கணும். அதற்காக தான் இப்ப என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடியாரு? அப்படிப்பட்ட குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனால், திருமணமானால், அந்த திருமணமான பிள்ளைகளுக்கு இடம் வாங்கி பட்டா போட்டு கொடுத்து வீடு கட்டி கொடுக்கப்படும் ஆதிதிராவிட மக்களுக்கு. இப்ப எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் 5 லட்சம் பெண்களுக்கு, 1 இல்ல 2 இல்ல 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் மாநிலத்தில் கூட்டி வழங்கப்படும். இது முதல் கட்டம் தான். இன்னும் நிறைய இருக்குது. இது ட்ரெய்லர். இன்னும் நிறைய வருது. கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய வருது. ஏற்கனவே சொல்லிட்டாங்க உங்களுக்கு. தேர்தல் நாங்க என்ன சொன்னோம்? இப்ப கேஸ் என்ன வேலை சொல்லுமா? கேஸ் எவ்வளவுமா? ஒரு கேஸ் எவ்வளவு? 1000 ரூபாய் வச்சுக்கணும். நாங்க என்ன சொன்னோம்? நாங்க என்ன திமுக என்ன சொன்னோம்? 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் தராங்க. சரி, 6 கேஸ் வரனா 600 ரூபாய் தான் ஆச்சு மானியம். அந்த 600 ரூபாய் கொடுத்தானா? 100 ரூபாய் கொடுத்தாங்க 1 ரூபாய். நாங்க என்ன சொன்னோம்? எடப்பாடி என்ன சொன்னாரு? 6 கேஸ் ஓசில தரங்க. ஓசில சொல்லக்கூடாதுப்பா, அதுக்கு ரொம்ப மானியமா உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். எது விலை இலவசமா உங்களுக்கு 6 கேஸ் தரங்க. 6 கேஸ் 6000 ரூபாய் வச்சா இந்த நாட்டில் என்ன நடக்குது என்பதே அவருக்கு தெரியாது. தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதே அவருக்கு தெரியாது. இன்னும் கனவுல இருக்கிறார், கனவுலகத்திலே இருக்கிறார். நாங்கள் 210 தொகுதிகள் ஜெயிப்போம். எங்க ஜெயிப்போம்? இப்பயே பிச்சிங் போது தன்னை சொல்லும். என்ன பண்ணீங்க? டெய்லிக்கு தரலாம். அண்ணா திமுக 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 5ஆ போச்சு. அவரு போயிட்டாரு, இவரு போயிட்டாரு, இங்க போயிட்டாரு, இவரு வரல, கூட்டணிக்கு ஆளே இல்ல, அப்படி இல்ல, ஓட்டாங்க, அது ஓட்டாங்க. இப்ப என்னாச்சு? இப்ப திமுக இருந்து காங்கிரஸ் போறாங்கிறோம், கம்யூனிஸ்ட்காரன் போறாங்கிறோம், விடுதலை சிறுத்தைக்காரன் போறாங்கிறோம், அண்ணா திமுக வந்துட்டே இருக்கிறான். பாட்டாளி கட்சி வந்தாச்சு, இன்னும் 2-3 நாள் மற்ற கட்சி எல்லாம் வருவாங்க. வந்துட்டே இருக்கிறாங்க. இங்க பிச்சுட்டே போறோம், இங்க எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க. இதுதான் நேரம். இதுதான் என்னத்தை காட்டுது? அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான அறிகுறி. திமுக படு தோல்வி அடைய போவதற்கான அறிகுறி தான் இன்னைக்கு அங்க
நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியில பாருங்க. நாமளும் சொல்லுவோம், திமுகவும் சொல்லுவாங்க, புதுசு புதுசா வந்து கொடுக்கவும் சொல்லுவாங்க. மொத்தம் சொன்னாங்க காரு பங்களா வீடு, காரு பங்களா வீடு. அமெரிக்காக்காரன் கூட கொடுக்க மாட்டான், டொனால்ட் ட்ரம்ப் கூட கொடுக்க மாட்டான். இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நீங்க அதை ஆய்வு பண்ணணும். இந்த திட்டம் நிறைவேற்ற முடியுமா, செயல்படுத்த முடியுமா, இவங்களால் முடியுமா, யாரு இவங்களால் செயல்படுத்த முடியுமா, யாரால் செயல்படுத்த முடியும் என்பதை சிந்திக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.